சார் வந்ததுல இருந்து பட்டணத்து பாட்டா பாடிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு எல்லாம் பிடிச்சது மாதிரி நாட்டடி அடிச்சு ஒரு பாட்டு பாடுங்க சார். நாட்டடி தானே, அது நமக்கு கை வந்த கலை. இப்ப பாருங்க. 1 2 3 4. பாட்டுக்குள்ளே பாட்டிருக்கு, படிச்சுக்கத்தா மனசிருக்கு. இந்த வயசு இப்ப புதுசு, அடிவாடி பூங்கொடி. இந்த மாமல் படிக்கும் பாடல் இனிக்கும் சேர்ந்து பாடடி. இந்த மாமல் படிக்கும் பாடல் இனிக்கும் சேர்ந்து பாடடி. பாட்டுக்குள்ளே பாட்டிருக்கு, படிச்சுக்கத்தா மனசிருக்கு. இந்த உடலுக்குள் வந்த உயிருக்குள் வந்து புகுந்தவளே, அந்தி வெயிலுக்குள் அன்பு மலருக்குள் என்றும் இனிப்பவளே. சின்னஞ்சிறு நெஞ்சுக்குள்ளே என்ன என்ன சேதிகளோ, சொல்லும் சொல்லில் தேனிருக்கு. சொர்க்கம் பக்கம் தான் இருக்கு, கையும் கையும் சேர்ந்திருக்கு. பாட்டுக்குள்ளே பாட்டிருக்கு, படிச்சுக்கத்தா மனசிருக்கு. சிட்டுக்குருவியின் வட்டக் கருவியில் சட்டம் படிக்கட்டுமே, கொட்டும் இசையதில் கொஞ்சம் இளசுகள் கட்டிப் புரளட்டுமே. பட்டு துணி என கொத்துக்கனி என கண்ணம் இருக்கட்டுமே, கொட்டி கொடுத்திட ஒட்டி கழித்திட உள்ளம் நெருங்கட்டுமே. சிந்து கவி வந்திருக்கு, சொந்தமுள்ள பூங்கொடிக்கு. பாட்டுக்குள்ளே பாட்டிருக்கு, படிச்சுக்கத்தா மனசிருக்கு. இந்த வயசு இப்ப புதுசு, அடிவாடி பூங்கொடி. இந்த மாமல் படிக்கும் பாடல் இனிக்கும் சேர்ந்து பாடடி. இந்த மாமல் படிக்கும் பாடல் இனிக்கும் சேர்ந்து பாடடி. பாட்டுக்குள்ளே பாட்டிருக்கு, படிச்சுக்கத்தா மனசிருக்கு. தம்பி,
உங்களையும் நீங்க பாடின பாட்டை இந்த கிராமத்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்க பாட்டை சொல்லி வாயாராத ஆளே கிடையாது. 800 சனம் ஒட்டுமொத்தமா உங்களை பாராட்டினால அந்த பொறாமையில எவனோ உங்க மேடைக்கு வெடிய வச்சுட்டான். வச்சவன் எவன்னு தெரிஞ்சா டெல்லிக்கு ராசா இருந்தாலும் விடவே மாட்டோம். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். எங்க ஊர் திருவிழா முடியும் தட்டிய ஊர்ல இருந்து நீங்க கச்சேரியை முடிச்சு கொடுத்துட்டு தான் போகணும். எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் எத்தனை போட்டி போறாம இருந்தாலும் நான் எடுத்த காரியத்தை முடிக்காம பின் வாங்குற பழக்கம் எனக்கு கிடையாது. அணுகுண்டே போட்டாலும் எங்களோட இசையையும் பாட்டையும் யாராலையும் அழிக்க முடியாது. உங்க விருப்பப்படியே நடக்கும். நல்லது தம்பி. எங்க ஊர் சார்பா உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நாங்க வரோம். இந்த வயசுல காணாம போன நீங்க திரும்ப கிடைக்கணுங்கிறதுக்காக எத்தனை சாமியை நான் கும்பிட்டுருப்பேன். நான் கும்பிட்ட தெய்வம் என்ன கைவிடலைங்க. என் மனசு போலவே உங்களை திரும்ப கொண்டு வந்து என்கிட்டே சேர்த்துருச்சு. அப்படி தவம் இருந்த கிடைச்ச உங்களை ராத்திரி கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள இழக்க இருந்தேனே. ஏய் ஏய், எனக்குதான் ஒண்ணும் ஆகலல்ல, அப்புறம் ஏன் வருத்தப்படுற? இத பாரு, 12 வயசு என்னையும் பிரிக்கணுங்கிறதுக்காக என் சின்னம்மா திட்டம் போட்டு என்ன ஊரை விட்டே துரத்துனாங்க. அவங்க போட்ட திட்டம் பகல் கனவாயிருச்சு. நான் திரும்ப இந்த ஊருக்கே வந்துட்டேன். வந்திருக்க நான் தான் தெரியுமோ தெரியாதோ அந்த துரப்பாண்டி என் மேல வஞ்சம் வச்சுட்டான். வெறும் ஊர்னி தண்ணியை மட்டும் குடிச்சு வாழ்ந்த அவனுக்கே இவ்வளவு தந்திரம் தெரியுதுன்னா, ஊர்னி தண்ணியும் குடிச்சு காவிரி தண்ணியும் குடிச்சு கங்கை தண்ணி வரைக்கும் குடிச்சிருக்க எனக்கு எவ்வளவு தெரியும். நானும் அவனால பாத்துறேன். எதுக்குங்க இந்த விஷ பரீட்சை? அப்பாவை பார்த்து நீங்க தான் முருகங்கிறது சொல்லிடலாங்க. பைத்தியம், அவசரப்படாத. வந்திருக்க நான் தான் அந்த அதிகார கூட்டத்துக்கு தெரிஞ்சா நாம 2 பேரும் ஒண்ணு சேர்த்துக்கு இடைஞ்சல் ஆயிடுவாங்க. எந்த காரணத்தை கொண்டோ நம்ம 2 பேர் விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். திருவிழா முடிஞ்சதும் நானே மாமனை நேர்ல பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். இனிமே வானமே இடிஞ்சு உன் மேல விழுந்தாலும் உன் கண்ணுல கண்ணீர் வரக்கூடாது. புரிஞ்சுதா? எங்க சரி ஐயா கொஞ்சோண்டு சரியா? ஓ ஏய் அம்மா அம்மா, என்னப்பா ஆச்சு? நம்ம திட்டம் எல்லாம் பதற போகுதுமா. என்னப்பா சொல்ற? ஆமாமா, மாமாவோட சொத்தை அனுபவிக்கிறதுக்காக நீங்க எந்த முருகனை ஊரை விட்டு துரத்துனீங்களோ அவன் திரும்ப வந்துட்டாமா. அவன் தான் நல்லா தெரியுமா? கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம தெரிஞ்சு போச்சுமா. ஊருக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம செல்லக்கிளியோட ஒட்டு உறவாடிட்டு இருக்கான். வெட்ட வெளி காட்டுக்குள்ள 2 பேரும் புருஷன் மஞ்சள் மாதிரி சிரிச்சு பேசிட்டு இருந்த என் கண்ணால பார்த்தேன். தண்ணியே பாலாக்கி தயிராக்கி வெண்ணையாக்குறவனா எங்கிட்டயே மோத பாக்குறானா? வந்திருக்கிறது முருகனும் மாமனுக்கு தெரிஞ்சா அவனை ராஜ மரியாதையோட கூட்டிட்டு வந்து செல்லக்கிளியை கட்டி வச்சிருவார். அதனால கண்ணுல பார்த்தத கனவா நினைச்சு மறந்துரு. மத்தத நான் பாத்துக்கிறேன். ஏய், வேலை செய்யற எல்லாருக்கும் சொல்றேன், இங்க பார்த்தத கேட்டத வெளியே சொன்னீங்க ஈத்து மாத்தா கிழிச்சிருவேன். ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்னன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன், பார்த்தத சொல்லுவேனா பரம்பரைய சொல்லுவேனா? நம்ம குடும்ப மானமே ஒரு கூத்தாடியால கெட போகுது. ஏன் இப்படி பதற? எப்படி பதறாம இருக்க முடியும்? பத்தி எரியுது வீடா இருந்தா தண்ணி ஊத்தி அடைச்சிடலாம். நம்ம குடும்ப மானமே எரிஞ்சிட்டு இருக்கு. என்னமா சொல்ற? கொஞ்சம் புரியும்படியா சொல்லு. என்னன்னு சொல்ல? ஊர் என்ன உறவென்ன பரம்பரை என்னன்னு தெரியாத ஒரு பாட்டுக்கார பயலோட நம்ம செல்லக்கிளி உறவாடி இருக்கா. அவங்க 2 பேரும் ஒதுங்கி இருந்து பேசிட்டு இருந்தத நம்ம துரப்பாண்டி பாத்துருக்கான். நிஜமாவா? போய் சொல்லி பார்க்க நம்ம துரப்பாண்டி என்ன போக்கத்த பயலா? இந்த பரம்பரையில முளைச்சவன். அந்த கன்றாவிய பார்த்தவன பதறி போயிட்டான். இவன் பார்த்த மாதிரி இந்நேரம் வேற யாராவது பாத்திருந்தா நம்ம குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாம் மந்தைக்கு வந்திருக்கும். உங்க மகளே வந்துட்டா. எங்க போயிட்டு வர்ற? எங்க போனேன், யார பார்த்தேன், எல்லாத்தையும் இவங்க சொல்லிருப்பாங்களே. நான் அந்த பாட்டுக்காரனை தான் பாத்துட்டு வரேன். பாத்தீங்களான்னு என்ன நெஞ்செழுத்தமா பேசுற? நெஞ்செழுத்தம் எனக்கு திடீர்னு வரல. அது இந்த பரம்பரை சொத்து. எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன வாய் கொழுப்பா பேசுற? ஒண்ணு என்ன எங்க போயிட்டு வராப்ல? நேத்தையில இருந்து ஆளே காணோம். என் தங்கச்சி மகன் மருதைக்கும் பார்வதிக்கும் கல்யாணம், அங்கதான் போயிட்டு வரோம். மருதையை கட்டிக்க மாட்டேன்னு அந்த பொண்ணு ஒத்த கால நின்னாலே எப்படி சம்மதிச்சா? கடச்சாமி இருக்கிறப்ப என்ன கவலை? மருதையை கட்டிக்க சம்மதிக்கணும்னு ஒரு வார்த்தை சொன்னோம், அம்பிட்டுதான் இம்பிட்டு தீபதியை கொடுத்தாரு. அப்பவே வாக்கப்படுறேன்னு சம்மதிச்சுட்டா. கடச்சாமி இந்த கலியுகத்துல ஒரு கடவுள் மாதிரி. அவர்கிட்ட போற எந்த காரியமும் பல நழுவி பால்ல விழுந்து அது நழுவி தேன்ல விழுந்த மாதிரி முடிஞ்சிருது. அரண்மனையார் குடும்பம்னா அழுத பிள்ளையும் வாய மூடும்.
அப்படிப்பட்ட நாம மையையும் மறந்துன்னு வைக்கிறது நம்ம பரம்பரைக்கு தகுமாமா? ஏறு கட்டி வாழ்ந்த பரம்பரை பேர் கட்டு போயிடக்கூடாது. இன்னார் மக செல்லக்கிளி எவனோ ஊர் பேர் தெரியாத ஒரு பையனோட சகவாசம் வச்சிருக்கான்னு நார சிரிக்கிகளாம் நாக்கு மேல பல்ல போட்டு பேசி விடுவாளுங்க. மானம் கெட்டு மரியாதை கெட்டு வாழ்றதை விட அரண்மனையார் குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேர் நாண்டுகிட்டு சாகலாம். அந்த பையன் தனிப்பட்டு வந்திருந்தானா தடியால 4 வச்சு ஊரை விட்டு துரத்திடலாம். அவன் பொது காரியத்துக்கு வந்தவன். அடிச்சு துரத்தனா அசிங்க வெளியே வந்துடும். அதனால தான் சொல்றேன், நம்ம தோட்டத்து பயிருக்கு வேலியை போட்டு வச்சுட்டா பாதையில போற மாடு பயிரை மேய்ஞ்சிடாது பாருங்க. சரி, இப்ப என்ன செய்யணுங்கிற அத சொல்லு. நாளைக்கே சடசாமியை பார்த்து நம்ம செல்லைக்கு இந்த பயலை நினைக்காம இருக்க ஒரு வழி பண்ணிடணும். என்னம்மா தங்கச்சி இப்படி சொல்லுதே, நீ என்ன நினைக்கிற? என்கிட்ட என்னப்பா யோசனை கேட்டுக்கிட்டு? நல்லது கெட்டது உனக்கு தெரியாதா? நீ பார்த்து முடிவெடுத்த சரிதான். சரி, இப்பவே சடச்சாமியை பார்த்து செய்ய வேண்டியதை செஞ்சிருவோம்.